நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய தவறுகளை நம்ம உணர வேண்டும். நான் செய்த மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த 2024 நான் என்னென்ன தவறுகளை செய்தேன். எல்லாருமே தவறு செஞ்சிருப்போம். யாருமே சொல்ல முடியாது நான் தவறே செய்யல பிரதர். வாயில பேசியிருப்போம், சிந்தையில நினைச்சிருப்போம், கையில செஞ்சிருப்போம், மற்றவங்களுக்கு விரோதமா செஞ்சிருப்போம், அல்லது மற்றவங்க நமக்கு விரோதமா செஞ்சிருப்பாங்க. இது ரெண்டுமே இருக்கு. மற்றவங்களுக்கு விரோதமா நம்ம செஞ்சிருந்தா நம்ம மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறு செஞ்சிட்டேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, பில்லி கிரஹாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியர் இருந்தார். அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, forgiveness kills the root of bitterness. மன்னிப்பு உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கசப்பு என்னும் வேரை அடியோடு கொன்று விடுகிறது. அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு இல்ல சரீர வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளால மற்றவங்களை மன்னிக்க முடியல, அதை சுமந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு எரிச்சல் வருது. அன்னைக்கு அவன் எனக்கு அப்படி செஞ்சானே, உண்மைதான், அவன் செஞ்சது உண்மைதான். ஆனா அதுக்காக நீ உன் இருதயத்துல அந்த கசப்பை சுமந்துக்கிட்டே இருந்தீன்னா அந்த கசப்பு உன்னுடைய இருதயத்துல வியாதியா மாறுது, பிரச்சனையா மாறுது. சயின்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க, ஏன் வியாதி வருதுன்னு தெரியுமா? ஸ்ட்ரெஸ். கேன்சருக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் சிகரெட் ரொம்ப குடி. கிடையாது, சிகரெட் குடிச்சவங்கலாம் 80 வருஷம் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நல்லா இருந்தவங்க விசுவாசி போய் சேர்ந்துட்டார், கேன்சர்ல போய். ஏன் விசுவாசிக்கு கேன்சர் வந்துச்சுன்னா விசுவாசியினுடைய இருதயம், விசுவாசியா இருந்தாரு, இருதயம் பூரா எதுல இருந்தது? கசப்பு, பிட்டர்னஸ். மாமியாரை மன்னிக்க முடியல உன்னால, அம்மாவை மன்னிக்க முடியல, பக்கத்துல இருக்கவங்களை மன்னிக்க முடியல, மன்னிக்க முடியாமே ஓடிட்டே இருக்கிறோம். எவ்வளவு நாள் அப்படி ஓடிட்டு இருக்கோம். அந்த கசப்பு பிச்சு ஆழமா நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? போயிட்டே இருக்கிறது. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, கேன்சருக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன தெரியுமா? நம்ம இருதயத்தில் இருக்கிற கசப்பு, பிட்டர்னஸ். ஒருவேளை மற்றவங்க உங்களுக்கு எதிராக தவறு செஞ்சிருந்தானா மன்னிச்சு விட்டுருங்க. கர்த்தர் நியாயம் செய்யட்டும், அவர் பார்த்துக்கிட்டோம், நீ ஏன் பார்க்கிற? ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குறது என் வேலை கிடையாது. அல்லேலூயா. பழி வாங்குறது என்னுடைய. தயவு செய்து பழி வாங்குற வேலையில இறங்கிறாதீங்க, அது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க பழி வாங்குறீங்களோ இல்லையோ, கடைசியில் நீங்களே அதுக்கு என்ன ஆயிருவீங்க? பலியாயிருவீங்க. தயவு செய்து பைபிள் சொல்றபடி பலி வாங்குறத விட்டுட்டு அவங்களுக்காக என்ன செய்யுங்க? சத்துருக்களை நேசிங்க, முடிஞ்ச நேசிங்க. இல்லைன்னா அவங்களுக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கசப்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு சொல்லுங்க, ஏசப்பா இந்த கசப்பை நான் என்ன செய்யக்கூடாது, நீ சும்மா பின்னையோடு விட்டுருங்க, கசப்போடு போகாதீங்க. 2024 யார் மேல கசப்பு இருந்தாலும், அவன் உன்னை கொலையே செய்ய வந்திருந்தாலும் மன்னிச்சு விட்டுரு. ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில மரிக்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னி. இயேசுவோட நீ பெரியாளா? நான் கேட்கிறேன், இயேசுவோட பெரியாளுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நான் இயேசுவோட பெரியாள்ப்பா, அவருக்கே நான் தான் எல்லாம் சொல்லி தரேன். சொல்லு, யாராவது கை தூக்கு பார்க்கலாம். அவரை விட பெரியாள் யாராவது இருக்காங்களா? சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாரியா? மகிமையை விட்டு இறங்கி வந்தாரியா? மனுஷ ரூபம் எடுத்தார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பெருமைக்கு அளவே கிடையாது. இயேசுவே மிஞ்சிடுவோம், அவருக்கு மேல சிங்காசனம் போட்டுருவோம். நம்ம பிசாசு அதனால விழுந்து போனோம் அங்கிருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க, கசப்போடு போகாதீங்க. உன் இருதயம் கசப்போடு நிரம்பி இருந்தா உன் வாழ்க்கையில சுகம் இருக்கா? எது இருக்காது? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கசப்பு உள்ள இருதயம் இருக்கிறவன் எப்போதுமே மற்றவனை குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பான். யார் என்ன செய்யறா? குறை 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 குறை. கசப்புள்ள இருதயம், மன்னிக்க முடியாத ஒரு இருதயம், அன்ஃபர்கிவன் ஹார்ட். அதுக்கு பேர் என்ன? மன்னிக்க முடியாத இருதயம், அன்ஃபர்கிவன் ஹார்ட், மன்னிக்கப்படாத ஒரு இருதயம். அல்லேலூயா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்ன தெரியுமா பண்றாரு? மன்னிக்கிறார். யோவான் 1:9 எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1:9, 1 யோவான் 1:9 எடுத்து வாசிங்க சீக்கிரமா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க அவருக்கு வல்லம் உண்டு, அதிகாரம் உண்டு. அதே போலதான் இயேசு சொல்றாரு, மற்றவர்களுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கலனா உங்க பாவம் என்ன செய்யப்படாதா? மன்னிக்கப்படாதா. பாவங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அவன் பாவம் செஞ்சுட்டான். யூடியூப்ல நிறைய பேர் போடுறாங்க, அவர் விழுந்துட்டார், இவர் விழுந்துட்டார், அவர் பாவம் செஞ்சுட்டார், இவர் பாவம் செஞ்சுட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார். என்ன பண்றா? பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை அவமானப்படுத்துவது. கடவுளுடைய வேலை என்ன தெரியுமா? நம்முடைய அவமானத்தை மூடுவது. அல்லேலூயா. பிசாசு நிர்வாணப்படுத்தி வெளியே விடுவான். ஆனா ஆண்டவர் நிர்வாணப்படுத்தப்பட்ட மனுஷனுக்கு ஆடையை கொடுத்து அவனுடைய நிர்வாணத்தை மூடுகிறவர் கர்த்தர். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். குறைகளை பெருசா நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு விஷயத்தை மேக்னிஃபை பண்ணி பார்க்க கூடாது. மேக்னிஃபை பண்ணா பூத கண்ணாடியில நினைச்சக்கூடாது, பார்க்க கூடாது. மற்றவர்களுடைய குறையை பூத கண்ணாடியில பார்ப்போம், நம்முடைய குறையை என்ன செய்ய மாட்டோம், கண்டுக்க கூட மாட்டோம். அதான் இயேசு சொல்றார், அடுத்தவன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்கிற, துரும்ப பார்க்கிற, உன் கண்ணுல என்ன இருக்குது? உத்திரமே இருக்குது. அப்படின்னா பெரிய கட்டையே உன் கண்ணுக்குள்ள இருக்குது. மற்றவன் கண்ணில் இருக்கிற தூசியை நீ என்ன செய்யற? பார்க்கிற. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுங்க. மன்னிப்பில்லாத ஒரு இருதயத்தோடு இந்த பூமியில நம்ம நினைச்சு கூடாது, வாழக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமானதே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். மார்க் 11:25. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த வசனம்? புரிஞ்சா? எனக்கு எதிராக தவறு செஞ்சவன நான் மன்னிக்கலனா ஏன் தவறுகள் பரலோகத்தில் என்ன செய்யப்படாதா? மன்னிக்கப்படாதுன்னு தெளிவா போட்டிருக்கு. எனக்கு எதிராக தவறு செய்தவன நான் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க கவனிங்க, வசனம் இங்க போகுது. நீங்க வெளியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தான். நீங்க தயவு செய்து இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். கடவுள் மன்னிக்க மாட்டார். ஏன் மன்னிக்க மாட்டார்? என்னால மற்றவங்களை என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, இறங்கி போக முடியல. பைபிள்ல வசனம் இருக்கு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? இரக்கமுள்ளவர்களாக இருங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப கடினம் உள்ள இருதயங்களா இருக்கிறோம். ரொம்ப கடினம். ஏன் தெரியுமா? அவங்க இருதயம் ரொம்ப கடினமாயிடுச்சு. வசனம் கேட்டு கேட்டு செய்யாததுனால கடினமாயிடுச்சு. வசனம் கேட்டதுனால கடினமாகல, வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால இருதயம் என்ன ஆகுது? கடினமாகுது. வசனத்தை ஒரு வசனம் தெரிஞ்சாலும் அந்த ஒரு வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, உங்களுக்கு யார் பெரியாவது குறை இருந்தா அந்த குறையை மன்னிக்காம நீங்க செலுத்துற காணிக்கையில் ஆசீர்வாதம் வருது. அதாவது நிறைய பேர் தசம்பாகம் கொடுத்தாலும், நீங்க சபைக்கு காணிக்கை கொடுத்தாலும் உங்க தசம்பாகத்துக்கு என்ன வர்றதில்லை? பலன் வருவதில்லை. காரணம் என்னன்னா, நம்ம அதை விதைக்கும் பொழுது பகையோடு விதைக்கிறோம். கர்த்தர் மேல இருக்கிற பகையில மனிதர்கள் மேல இருக்கிற பகையோடு விதைக்கிறோம். அந்த விதை என்ன செய்யாது? வளருவதில்லை, அங்கீகரிக்கப்படுவதில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51:17. 51:7. Psalms 51:7. சங்கீதம் 51:7. சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம். யாருடைய ஜெபம்? தாவீது தவறு செய்கிறார். தாவீது என்ன செய்கிறார்? தவறு செய்கிறார். யார் வந்து கண்டிக்கிறார்? நாத்தான் தீர்க்கதரிசி கண்டிக்கிறார். இன்னைக்கு சபையில கண்டிச்சா உங்களுக்கு வேற ஒரு சபை இருக்கு. எத்தனை பேருக்கு கண்டிக்கிறது பிடிக்கிறது இல்லை?
உங்களை கண்டிச்சா உங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. தவறை சுட்டி காட்டும் பொழுது சபையை விட்டு ஓடுவது ஒரு நல்ல விசுவாசிக்கு என்னல்ல அர்த்தம் இல்லை. நீ நல்ல விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தவறுகள் கண்டிக்கப்படும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என் தவறை என் தீர்க்கதரிசி என்னுடைய ஊழியக்காரன் என்ன செய்யறான்? சுட்டி காட்டுறான். ஒருவேளை என்கிட்ட அப்படிப்பட்ட தவறு இருந்தா என்னை ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணுங்க? சரி பண்ணுங்கப்பா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? அவருக்கு எப்போதுமே என்ன வேலை? குறை சொல்றதுதான் வேலை. அவருக்கு எங்க மேலேயே பகை. ஹல்லேலூயா. அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுட்ட போய் சொல்றாரு, தாவீது, நீ செய்தது தவறு. ராஜா தாவீது. ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் ராஜாவை கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. யோவான் ஸ்நானன் பிலிப்பினுடைய மனைவியை அவனுடைய பிலிப்பினுடைய சகோதரனுடைய மனைவியை அவன் வைத்துக் கொண்டபடினாலே யோவான் போய் என்ன செய்யறாரு? கண்டிக்கிறார். கண்டிச்ச உடனே யோவானை தூக்கி எங்க போட்டாங்க? உள்ள போட்டு நடனம் ஆட வச்சு கொலை பண்ணிட்டான். இது எசபேலினுடைய ஆவி. என்ன ஆவி? ஆமா. உங்களுக்கு தேவனுடைய சத்தியம் வரும் பொழுது, வசனம் வரும் பொழுது உங்கள் இருதயம் குத்தப்பட்டு நீங்க மனம் திரும்பணும். இருதயம் குத்தப்படும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? மனம் திரும்பணும். நம்ம இன்னும் பகையை என்ன செய்யக்கூடாது? வளர்க்க கூடாது. பகை யார் மேல வைக்கிறோம்? இப்போ தீர்க்கதரிசி மேல வைக்கிறோம். யோவான் ஸ்நானனை பிடிச்சி எங்க போடுறோம்? உள்ள போடுறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சபையில இருந்து என்ன செய்யணும்? விலகணும். நமக்குள்ள இருந்து விலகணும். பாருங்க, அதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் பாவத்தை அறிக்கையிடுவது. பாவத்தை அறிக்கையிடுவது. ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வசனம் எனக்கு வந்தது. இந்த வசனம் எனக்கு இல்லை பேசியிருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை இந்த காலில் கேட்டு இந்த காலில் நினைச்சக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் இருதயம் கடினமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாத வசனமா? நான் 30 வருஷமா வசனம் கேட்கிறேன். நான் 50 வருஷமா பைபிள் படிக்கிறேன். நல்லது, வசனம் தெரியுது, நல்லது. பைபிள் படிக்கிறது நல்லது. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களை விட அதிகமா பிசாசுக்கு என்ன செய்யும்? பைபிள் தெரியும். என்னை விட பிசாசுக்கு அதிகமா பைபிள் தெரியும். ஆனா பிசாசு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். அதனாலதான் அவன் பிசாசு. நானும் வசனம் தெரிஞ்சு நான் கீழ்ப்படியலனா நானும் பிசாசு தான். எனக்கும் என்ன பேரு? பிசாசுனா டிசீவர்னு அர்த்தம், வஞ்சிக்கிறவன் அர்த்தம். நானும் தேவனை என்ன செய்யறேன்? வஞ்சிக்கிறேன். என் இருதயத்தை நான் சரி பண்ண விரும்புறது இல்ல. என் இருதயத்தை என்ன செய்ய விரும்புறேன்? கடினப்படுத்த விரும்புகிறேன். மேலும் மேலும் கடினப்படுத்த விரும்புகிறேன். பார்வன் அற்புதங்களை பார்த்து இருதயம் என்ன செஞ்சான்? கடினப்படுத்தினான். ஹல்லேலூயா. கடைசியில அவனுடைய வாழ்க்கை சிவந்த சமுத்திரத்திலே முடிந்து போனது. அதனால இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் பேசும் பொழுது, வசனம் நமக்கு நேரா வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் பக்கமா திரும்பணும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்க. 2024 இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க என்னென்ன தவறுலாம் செஞ்சீங்க எழுதுங்க ஒரு நோட்ல. உங்க தவறுல நீங்க எழுதுங்க. நான் இதெல்லாம் பண்ணேன், கர்த்தருக்கு விரோதமா பண்ணேன், மனுஷனுக்கு விரோதமா பேசினேன், என் வேலையில நான் சரியா இருக்கல, நான் இதெல்லாம் பண்ணேன், கர்த்தருக்கு பிரியமானது நான் வாழ்க்கையில நான் செய்யல, பாவம் செஞ்சேன், இந்த இடத்துல தவறுல எழுதுங்க. கோவப்பட்டேன், வெறுப்பை விதைச்சேன், இதெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருடைய கை வச்சு சொல்லுங்க, சபா இதெல்லாம் என்னுடைய பாவம், தயவு செய்து என்ன செய்யுங்க, மன்னிங்க. பாவங்களை அறிக்கையிட்டா அவர் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்றார்? கழுவி சுத்திகரிக்கிறார். ஆமென். கையில வச்சு சொல்லுங்க. இது 30ஆம் தேதி உபவாசம் இருங்க. ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, பலன் அடைங்க. ஆமென். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க உங்க இருதயத்தை. 2025 நான் இந்த செஞ்ச எந்த தவறையும் 2025 நான் என்ன செய்யக்கூடாது? ரிப்பீட் பண்ணக்கூடாது. 2024 நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், ரைட், ஓகே, ஃபைன். 25 நான் போகும் பொழுது இதே மிஸ்டேக்ஸை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? கடினம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த இருதயத்துக்கு என்ன இல்லை? மருந்தே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹீல், செகண்ட் ஸ்டேஜ் ஹீல், தேர்டு தாண்டிடுச்சுன்னா டாக்டர் சொல்லுவார் சான்ஸ் ட்ரை பண்றாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ்னா என்ன சொல்லுவாங்க? பார்க்கலாங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க.
அந்த மாதிரி தான் 25லயும் அதே மிஸ்டேக்கை கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க யாரை வேண்டிக்கணும்? ஆமா, 24 தப்பிச்சிட்டோம். 25 தப்பிக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய குறைகள் எல்லாம் என்ன செய்யுங்க பண்ணீங்க. 25ல நான் இதே விஷயத்த நினைச்சு கூடாது. ரிப்பீட் பண்ணாதீங்க. லைஃபை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க கூடாது. தவறு செய்யறது ஓகே ஃபைன், அதே திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது தவறு, ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. தாவீது ஒரு முறை தான் விழுந்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க தாவீது விழுந்தார், கர்த்தர் மன்னிச்சார். தாவீது ஒரு டைம் தான் விழுந்தான், கர்த்தர் மன்னிச்சார். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை பூரா எப்படி இருந்தான்? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். நீ ஒவ்வொரு முறையும் விழுந்துகிட்டே 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 வந்து கர்த்தர் மன்னிப்பார் கர்த்தர் மன்னிப்பார்னா ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிக்க பாருங்க. பார்த்து ஹல்லேலூயா. சங்கீதம் 32 1-5 வரைக்கும் சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 32 1-5 வரைக்கும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுகளினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அடக்கி வைக்காத, பாவத்தை அடக்கி வைக்காத, மறைக்காத. பைபிள் தான் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ யார் இரக்கம் பெறுவார்? அறிக்கை செய்கிறவன். 2 பேர் பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு மனஸ்தாபப்பட்டான். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறான். அப்ப அங்க இருக்கிற ஆசாரியர்லாம் என்ன தெரியுமா, அது ஊம்பாடு அப்படின்ட்டான். உடனே இவன் ஏறுமே ஏசுட்டு வந்தானா, எங்க போனா? நாண்டு கொண்டு தூக்கு பிடிச்சி செத்து போயிட்டான். மனம் திரும்புதல் என்பது ஏதோ வருத்தப்படுவதல்ல. புரிஞ்சவங்களுக்கு? ஆனா பேதுரு என்ன தெரியுமா பண்ணாரு? ஆண்டவரை மறுதலிச்ச உடனே வெளியில வந்து மனஸ்தாபப்படுறார். ஐயோ குற்ற ஆண்டவரே, உண்மை மறுதலித்தேனே. திரும்ப ஆண்டவர் யார்கிட்ட போனார்? பேதுருகிட்ட போனார். பேதுருவை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சும்மா வாய் வழியா பேசுறது இல்லை, முக்கியம் இல்லை. மனஸ்தாபப்படணும். நான் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக என்ன செய்யணும்? மனஸ்தாபம். அதான் சொல்றேன், நான் அடக்கி வச்ச வரைக்கும் என் எலும்புல என்ன இல்லை? சுகம் இல்லை. ஏன் எலும்புல சுகம் இல்லைன்னு சொல்றேன் பாருங்க. எலும்புல இருந்தா ரத்தம் வருது. ரத்தம் எங்க தெரியுமா உற்பத்தி ஆகுது? எலும்புக்குள்ள இருந்துதான். எலும்புக்குள்ள மஜ்ஜைகள் அப்படின்வாங்க, போன் மேரோ, அது பேரு போன் மேரோ. அந்த போன் மேரோல இருந்தா பிளட் வருது. பிளட் உற்பத்தி ஆகிற இடம் தெரியுமா? ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம். அதனால்தான் பொறாமை எலும்புருக்கின்னு வசனம் இருக்கும். நம்ம ஒவ்வொருடைய குணத்துக்கும் வியாதிக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. பாவத்தை அறிக்கை பண்ணாம பாவத்தோடயே வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள எலும்புக்குள்ள என்ன வந்துருது? அந்த ரத்தத்துக்குள்ள என்ன வந்துருது? வியாதி வந்து விடுகிறது. கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாவங்களை என்ன செய்யுங்க? கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. ஒருவருக்கு உங்க பாவத்தை பைபிள் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவர் குறையை ஒருவருக்கு அறிக்கையிடுங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, நான் இப்படி தவறுல இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபம் தேவைன்னு சொல்லுங்க. ஓப்பனா பேசுங்க. பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய முடியாது? வாழ்வடையவே முடியாது. சிலருடைய பாவம் வெளியே வரும், சிலருடைய பாவம் உள்ளத்திலேயே இருக்கும். அது தெரியாது. நல்லவன் மாதிரியே இருப்பான், கோட் ஷூட்லாம் போட்டிருப்பான் என்ன மாதிரி. அதுக்காக நல்லவன் கிடையாது. ஹல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இருதயம் பாவத்தினால், கசப்பினால், பிச்சினால், மன்னிக்க முடியாத காரியத்தால் நிறைந்திருக்கும் பொழுது என் எலும்புல என்னெல்லாம் போகுது? சுகம் இல்லாம போகுது. எத்தனை புரியுது எலும்பு வியாதி ஏன் வருது? ஏன் சுகம் இல்லாம போகுது எலும்புல? பைபிள் ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுது? எவனுடைய அக்கிரமத்தை கண்ணா என்ன இருக்கு? அவனுடைய ஆவி கபடம் இல்லா இருக்கு, அவன் பாக்கியவன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுகளினாலே என் எலும்புகள் உடல் போன் ட்ரையா மாறிடுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிடுறோம். எலும்பு என்னவா மாறிடுது? எலும்பு எதுக்கு அடையாளமா இருக்கா? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை ட்ரையா போயிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா
ஸ்பிரிச்சுவல் லைஃப் ட்ரை ஆயிடுச்சுன்னா, உங்க வீட்டில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல தண்ணியே இல்லைன்னா அந்த கிணத்துல நீங்க பக்கெட்டு போட்டாலே என்ன வரும்? ஒன்றும் வராது. அதே மாதிரிதான் உங்க ஆவியை ட்ரை ஆயிருச்சுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள விடுதலை இல்லாம போயிடும், சுகம் இல்லாம போயிடும், உங்க வாயில இருந்த நல்ல வார்த்தைகள் வராம போயிடும், உங்களால நேசிக்க முடியாம போயிடும். அதனாலதான் நிறைய பேரால மன்னிக்க முடியாம போறது காரணம் தெரியுமா? எனக்குள்ள முதல்ல என்ன இல்லை, மன்னிப்ப நானே உணர முடியாம இருக்கேன். அல்லேலூயா.